வீராக் வெல்கம் டு த ஷோ. உங்க பாட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. आरे भी अल्ले मुल्ले का ए तक्का मुक्का मुल्ला सल्ला आरा के बल्ले कल्ले को அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்காபத்த முக்கா துட்டு வாடி. ஹலோ ஆல் வணக்கம். ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு சாம்பியன்ஸ் டிராஃபில. வீராக் வெல்கம் டு த ஷோ. உங்க பாட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாகிஸ்தானை நம்பினதுக்கு என் மூஞ்சில கரிய பூசி அனுப்பிச்சிட்டாங்க முதல் மேட்சே. ஃபர்ஸ்ட் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த காசு மேல பாட்டுக்காக வெயிட் பண்றாங்க. டாட்டு மேல டாட்டு, அத்தனை டாட்டு. அதை நீங்க பாடிதான் ஆரம்பிக்கணும். கராச்சி சீமையில நல்ல பேட்டிங் பிச்சினில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ டாட்டு மேல் டாட்டு ஆடினோமே அப்புறம் விக்கெட்டு கொடுத்தோமே அதனால் மேட்ச் காலியாச்சே அதனால் சீட்டி போச்சே கராச்சி சீமையில நல்ல பேட்டிங் பிச்சினில மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ நியூசிலாந்து அடிச்சாரோ யார் அடிச்சாரோ நியூசிலாந்து அடிச்சாரோ அப்படின்ற மாதிரி we are winning the toss. இதுவும் சொல்லி இதுவும் நல்ல நல்ல லைன். எப்படிப்பட்ட வரிகள் நீங்க சொல்றது? அது வந்து இந்த பாபர் அசாம் கையில காசு, முகமது ரிஸ்வான் வாயில தோசை அப்படின்னு பண்ணீங்கல்ல, அதுவும் பயங்கர ஃபேமஸ். இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, டாஸ் வின் பண்ணிட்டு சொல்றாரு the pitch is going to get easier and there will be lot of dew coming in, so we would like to chase in. இவ்வளவு திரும்புது பால், இவ்வளவு திரும்பிச்சு கராச்சியில. ஸோ உங்களுக்கு ஹோம் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு எல்லா நாளும் உங்களுக்கு வந்துட்டு அந்த 2.5 சவுத் ஆப்பிரிக்கா போலிங் அட்டாக் வருவான். நீ 350 அடிச்சுட்டு இப்படின்னு பைசப்ஸ காட்டுவேன். யோ எந்த ஊர்லயா இருக்கீங்க? பிச்சை பார்க்கும் போதே டாஸ் முடிஞ்ச உடனே போட்டேன் they were going to regret for this அப்படின்னு. இப்ப நம்ம வந்துட்டு என்ன ஆச்சுன்றத சொல்லுவோம் பாருங்க. இதுல நீங்க வந்து கரிய பூசிட்டாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா யூ மேட் அ கால் பேஸ்ட் ஆன் the strength of Pakistan. அதுல வந்து எந்த சந்தேகமும் ஹோம்ல விளையாடுறாங்க, கொஞ்சமாவது டீசெண்டா விளையாடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். சோ இப்ப என்ன சொன்னோம்? ஆவரேஜ் மீன் ஸ்கோர் 281, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் எவ்வளவு சொன்னோம்? 320. எவ்வளவு அடிச்சா நியூசிலாந்து? 320. சரியா? இப்போ வந்துட்டு எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். இப்ப என்ன சொன்ன? பவர் பிளேல 55 for 1 விக்கெட் கொடுக்காம ஆடணும். பாகிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் 20 ஓவர் கன்சாலிடேஷன், அப்பதான் ஜெயிக்க முடியும். பவர் பிளேல 55 for 1 சொன்னோம். நியூசிலாந்து 48 for 2, அவங்க 22 for 2, அதாவது 2.2 ரன் ரேட்ல இருந்தாங்க. வேற லெவல் பேட்டிங். அதுக்கப்புறம் 10 to 20 முடியும் போது 105 for 2 சொன்னோம். அப்படியே கொஞ்சம் எழுந்து வந்தாங்க நியூசிலாந்து. 93 for 3. இவங்க ஆமா அங்கேயே இருந்தது 66 for 2. இந்த 21 to 40 தான் ஒரு ஸ்லைட் மொமெண்டம் கொடுக்கணும். கொடுத்துட்டு 220 for 4 இருக்கணும்னு சொன்னோம். நியூசிலாந்து 207 for 4. கடைசி 10 ஓவர்ல உங்களுக்கு 6 விக்கெட் இருந்து ஒரு பவர் ஹிட்டர் இருந்தாங்கன்னா 100 ரன் அடிப்பாங்கன்னு சொன்னோம். நியூசிலாந்து 113 for 1, 320. நம்ம சொன்னது 320 for 5 பர்ஃபெக்டா வந்தாங்க. இவங்களும் பாருங்க அந்த 21 to 40ல 130 for 4, 196 for 6. யோசிச்சு பாருங்க, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அவங்க 207 for 4. அதுக்கப்புறம் வந்துட்டு 260 ஆல் அவுட். அதாவது வின் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆடுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1. நியூசிலாந்து 71 for 2, பாகிஸ்தான் 49 for 2. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்பின் ஃப்ரம் ஓவர் நம்பர் 11 to 35 அத சொன்னோம். இப்ப பாருங்க நியூசிலாந்து வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு, பாகிஸ்தான் வந்து 13 ஓவர்ல 62 ரன், விக்கெட்டே எடுக்கல அந்த பேஸ்ல. நியூசிலாந்து வந்து 22 ஓவர்ல 1 மைடன்னு 105 ரன்னு, 3 விக்கெட்டு. அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த நல்லா போட்ட டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னே கொடுக்காத அடி வாங்குவோம்னு சொன்னோம். நல்லா போட்ட அப்ராராமரை கடைசியில கொண்டு போய் இவங்க டெத்துல கொடுக்குறாங்களாம். 4 ஓவர்ல 33 ரன் டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னு. நியூசிலாண்டோட ஸ்பின்னர்ஸ் ஓவரால் பாருங்க 29 ஓவர்ல 167 ரன், 4 விக்கெட்டு. பாகிஸ்தான் 20 ஓவர்ல 102 ரன், 1 விக்கெட்டு. அதுக்கப்புறம் அமோகமான எதிர்காலம் என்னன்னா 284 பால் ஆடி ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுல 162 பால் டாட் பால். இவங்களுக்கு வந்துட்டு எதிர்காலம் இல்ல, காலம் கூட கிடையாது இவங்களுக்கு.
வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் என்ன கேட்டாங்க இந்த மாதிரி, இப்படி வந்து பாகிஸ்தானுக்கு நீங்க வந்துட்டு 60 மார்க் கொடுக்குறீங்களா 100க்கு, எதுலையுமே கொடுக்கலையே, பயஸ்ட் நீங்க பாகிஸ்தானுக்கு. இவன் யோகிதே என்னன்னு எனக்கு தெரியும். நான் தெரியாம உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, 320 டார்கெட், கூச்சமே இல்லாம 10 ஓவர்ல 22 ரன்னு, பாபர் ரசம், முகமது ரிஸ்வாத், பேக்வர்ட் டிஃபென்ஸ், டிஃபென்ஸ் ஆடுறீங்களே, உங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க பாருங்க. இப்ப நானும் தான் என்ன பண்ணிருப்பேன், காலரை புடிச்சு இப்படி தூக்கி இருப்பேன். 320 ரன் அடிக்கணும், 55 ரன் கீழே வரலன்னா அப்படியே ஓடி போயிடுங்க, யாரும் ட்ரெஸ்ஸிங் ரூம் வரமாட்டேன்னு. ஆனாங்க பாருங்க டிஃபென்ஸ், ஃப்ரண்ட் ஃபுட்டும் பேக் ஃபுட்டும். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சல்மான் அலி ஆக்கா வந்து ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் ஆனாரு. என்ன நல்லா ஆடினாரு பாவம். ஏன் சார், நீங்க வரும்போதே 7.5 ரன் அடிக்கணும், பிச்சு வேற ஸ்லோவா இருக்கு, அவர் ஒரு ரிப்பிங், அவர் அவுட்டே இருக்க மாட்டார் சல்மான் அலி ஆக்கா. நான் இப்பயும் சொல்றேன், அப்படியும் பாக்குறேன் 80 பால்ல 50 அடிச்சு பேட் எப்படி காட்டினாரு பாருங்க பாபர் அசாம. அதுக்கெல்லாம் பெருமை தாங்கல மனுஷனுக்கு. எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. அவரு ஒரு ஒரு செம்ம ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு சல்மான் ஆகா. அதுக்கப்புறம் இந்த குஷ்தீல் ஷா வந்து அவரு ஒரு செம்ம த்ரஸ்ட் கொடுத்தாரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம 90 பால் ஆடி 64 ரன் நீங்க அடிக்கிறீங்களே. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்ப 60 ரன்ல தோத்தாங்க. இப்ப பாபர் அசாம் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவரோட கிளாஸுக்கு 90 பாலுக்கு நீங்க எவ்வளவு ரன் இந்த பிச்சில் அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க ஹோம் கண்டிஷன்ல? சொல்லுங்க பாப்போம். 90 பால் ஆடினா செஞ்சுரி அடிச்சிருக்கணும் இன்றைய கிரிக்கெட் நிலைமைக்கு. சரி, அவர் 94 பால் 90 பால் ஆடி 64 அடிச்சாரு. நீங்க சொன்ன மாதிரி 90 பால் அவர் செஞ்சுரி அடிச்சாருன்னா 36 ரன் ஆட் பண்ணுங்க, 24 ரன் டிஃபரன்ஸ். அவர் அந்த பிரஷரை கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா இந்த பக்கம் சல்மான் அலியாக அவுட்டா இருக்க மாட்டாரு, குஷ்தீல் ஷா கடைசி வரைக்கும் ஆடி இருப்பாரு. பாகிஸ்தான் இது 2 ஓவர் ஆடவே இல்லை, ஜெயிச்சே இருப்பாங்க பாகிஸ்தான். சோ ரிஸ்வானும் பாருங்க, 1 டவுன் வந்தாரு ரிஸ்வானு. அவருக்கு எதுக்கு காலப்படாம 12 பால் 13 பால் ஆடி ஒரு 4 ரன் அடிச்சுட்டு ஒரு அவுட் ஆனாரு. ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. 2 டீம் தான் புவரஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அட் ஹோம், நாட் யூசிங் த டாஸ் அட்வான்டேஜ். ஒன்னு பாகிஸ்தானு, ரெண்டாவது எங்க கொம்மண்ணே சவுத் ஆப்பிரிக்கா. டாஸை ஜெயிச்சு சீரீஸ் ஓடிஐ T20 மேட்ச் தோக்குறது 2 டீம் வேர்ல்டு இல்லைன்னா பாகிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான். பாகிஸ்தானுக்கு இனிமே சான்சஸ் லேது. ஓகே, ஆனா கிரெடிட் நியூசிலாந்து பீடா ஞாபகம் வச்சுட்டே ஆனோம். ஏன்னா தேர் ஆல்சோ பிளேயிங் ஃபர்ஸ்ட் டைம் வித்வுட் போல்ட், சவுதி லாக்கியும் அவுட். ஸோ வந்து ஒரு அன்சர்டன் பேஸ் அட்டாக் அப்படின்னு தான் நம்ம முதலே பேசியிருந்தோம். ஸோ தே ஸ்டுட் அப் ஆன் தி அக்கேஷன். யார மேட் ஹென்ரி அப் ஃப்ரண்ட், நீங்க சொன்ன மாதிரி அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டின்னு சொன்னது செஞ்சு காமிச்சிட்டாங்க. வில்லோர் ஊருக்கு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸை பியூட்டிஃபுல்லாக எம்ப்ளாய் பண்ணாங்க. கிரெடிட் டு நியூசிலாந்து. அந்த வே த பில்ட் த இன்னிங்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் 40-2 இருந்தாங்க, அந்த நேரத்தில் இவங்க ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பாகிஸ்தான் பண்ணலை. பட் தென் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ இனிஷியலி இவர் வில்லியங், அதுக்கப்புறம் லேத்தம், எப்படி வந்து ஒரு பில்ட் பண்ணி கொண்டு வரணுமோ மாடர்ன் டே ஓடிஐ கிரிக்கெட்டை, தே ஜஸ்ட் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். அவ்வளோ நல்லா ஆடி கொண்டு வந்தாங்க. ஸோ கிரெடிட் நியூசிலாந்து. அவங்க பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்க. அதாவது டப்புன்னு 2 விக்கெட் விழுந்தோடனே எந்த டீமா இருந்தாலும் பேனிக் ஆயிருப்பாங்க. ஓகே, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் வந்தது, டப்பு டப்புன்னு கேன் மாமாவும் அவுட் ஆன உடனே ஆல் ஆஃப் அ சடன் இட் வாஸ் கோயிங் ஆன் த அதர் எண்ட். இப்ப எல்லாருமே என்ன நினைச்சாங்க, பிரில்லியன்ட் ஐடியா பாகிஸ்தான் போலிங் போட்டதுன்னு. கொஞ்சம் கூட அந்த டாம் லேத்தமும் சரி வில்லியங்கும் சரி கவலையே படாம பியூட்டிஃபுல்லா இன்னிங்ஸை பில்ட் பண்ணாங்க. 10 ஓவர் 48, 20 ஓவர்ல 93. they only scored 45 runs. ஆனா they know that what they got to do. அந்த எவ்வளவு அழகா நம்ம அந்த ஃபேஸ் வைஸ் பிரேக்கப் எப்படி போடுமோ அதே மாதிரி போனாங்க. 40 ஓவர்ல 220க்கு 4 வரணும். இப்ப அவங்க வேற மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம்ஸ் இன் த வேர்ல்டு. அதனாலதான் தேர் பஞ்சிங் அபவ் த வெயிட்ஸ். ரொம்ப அழகா 207 வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிலிப்ஸ் வந்து ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு பாருங்க. அவருக்கு எப்படின்னா அந்த சைன பிரீதியை பார்த்தாலே திருநெல்வேலி அல்வா சாப்பிடுற மாதிரி அட்டி வச்சு நொறுக்கு நொறு. அதுக்கப்புறம் யோ இதுக்கு மேல எவனாவது பேசியாருன்னு சொன்னீங்க, நாக்க துண்டாக்கி போட்டுருவான் நானு. ஆனா எவ்வளவு நீ சவுத் ஈஸ்ட் ஏசியா பீடா. who is responsible for this? Tell me honestly. சொல்லுங்க பாப்போம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, 125 130 கிலோமீட்டர்ல போடுறது 250 பூமராங்க 6 மிட்டிகெட்ல 6. அது என்ன அழகா லேத்தம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா பவுண்டரி அடிக்காம என்ன அழகா மெனுவர் பண்ணாரு பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். they followed what exactly has to do is to win faces in ODI cricket with both bat and ball. டாப் கிளாஸ். பாகிஸ்தானுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாவம், இந்த ஃபக்கர் ஜமான் வந்து இன்ஜுரி வந்துச்சு, அவரால் ஓட முடியல.
அதுக்கப்புறம் ஒன் டவுன் வந்துட்டு அவருக்கு சுத்துனாரு படல. ஐம் நாட் சேயிங் தட் ஸ்டோரி வுட் ஹவ் பீன் டிஃபரண்ட் ஹேட் பக்கர் ஜமான் ஓபன்ட். இட் மைட் ஹவ் மேட் a slightest of all difference. ஆனா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு போட்டி போட்டு டாட் பால் ஆனீங்கன்னா உங்களை யார் வந்தாலும் காப்பாற்றவே முடியாது. டெரிபிள் அப்ரோச் இது. ஓகே, சரி, கோயிங் ஃபார்வர்டு என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தான்? ஆரிஸ் ராஃப்லாம் வந்து 82 ரன் போயிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு, எப்படியோ தப்பிச்சிட்டாரு. வேற பேட்டிங் ஒன்றும் பேசியாச்சு பாடியாச்சு. கோயிங் ஃபார்வர்டு என்ன சேஞ்ச் பண்ணணும் அட்லீஸ்ட் அடுத்த கேமுக்கு? அது ஒன்று. இவங்க என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க? ரச்சின் ரவீந்திரா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு இடம் இல்லை மாதிரி தெரியுது. தே கான் டிராப் லேத்தம், தே கான் டிராப் வில்லியங். கான்வே உட்கார வச்சு தான் இப்போ உள்ள கொண்டு வரணும் ரச்சின் ரவீந்திரா. ஐ டோன்ட் திங்க் தே வில் டூ தட். கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. தேர் இஸ் நோ ரீசன் டு சேஞ்ச் த டீம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ரெண்டு டீமும் என்ன பண்ணுவாங்க? நியூசிலாந்து பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சி, நம்ம முதல்ல நம்ம என்ன சொன்னோம்னா, ஐ தாட் தட் கிளென் பிலிப்ஸும் எவ்வளவு ஓவர் போட்டார் பாருங்க இன்னைக்கு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, இந்த சாப்மேன் வந்து பெட்டர் பவர் ஹிட்டர் தேன் பிரேஸ்வெல். ஸோ அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இந்த பிச்சஸ்ல எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்வெல் ஆடினாங்க. தட் இஸ் ஒர்க்கிங் வெல் ஃபார் தம். அதே மாதிரி நேதன் ஸ்மித் நான் திருப்பி சொல்றேன், குயிக்கா போடுவாரு. அவருக்கு போலிங் போடுற நெசசிட்டி கிடைக்கல. இந்த வில்லியம் ஒருவருக்கும் செம குயிக்கா போட்டாரு. மேட் டென்டி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது, ரெண்டு பக்கமும் வச்சு ஆட்டிட்டாரு. இப்ப நீங்க வந்துட்டு ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேலன்ஸ் எல்லாம் உடைக்க கூடாது. they have to go with the same team. இப்ப பாகிஸ்தானுக்கு என்னன்னா, they are going to play India. They are going to play India and Dubai. They need Fakhar Zaman very badly. திருப்பியும் நீ பாபர் அசாம ஓப்பனிங் இருக்கு, இந்த 64 2 90 பாலுக்கு நீ ஓப்பனிங் இருக்குன்னா இறக்கி விடு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு சிலர்ல இந்த யங்ஸ்டர்ஸ்ல என்ன சொல்றேன், பேட் சீசன் பண்ணணும்னா அப்படியே சாக்ஸ்ல பால போட்டு அந்த காலத்துல கட்டி கட்டி தட்டி அடிச்சுனே இருப்பாங்க. நீங்களும் அதை பண்ணிருக்கீங்க, கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் பண்ணாத, பாபர் அசாத்தை கொடுத்துருன்ற நான் பேட்டை பிரமாதமா சீசன் பண்ணி கொடுப்பாரு. ஒரு பேட் பாபர் அசானுக்கு கொடுங்க, ஒரு பேட் முகமது ரிஸ்வானுக்கு கொடுங்க, போட்டி பொண்ணு பியூட்டிஃபுல்லா சீசன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா பாகிஸ்தான், they have to open with ஷாட் ஷக்கீல் அண்ட் ஃபக்கர் ஜமான். இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு ஷாட் ஷக்கீல். அன்பார்ச்சுனேட் ஒரு வீசினாரு, தேர்ட் மேன்ல கேட்ச், அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னு சொல்ல, நீங்க மாதிரி ஃபக்கர் அசாம் ஓப்பனிங், இப்ப ஃபக்கர் ஜமான் வந்து ஓப்பனிங் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கதை கந்தல் ஆயிடும். போட்டு இவங்க டாட் பால் ஆடிடுவாங்க போது, நான் வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் சொன்னேன் இப்ப டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி, ஷாட் ஷக்கீல் டு ஓபன் வித் ஃபக்கர் ஜமான், 1 டவுன் பாபர் அசாம், 2 டவுன் சல்மான் அலி ஆகா. நீங்க பாபர் அசாமியும் முகமது ரிஸ்வானியும் ஒன்னா சேர்ந்து ஆட வைக்கிற மாதிரியான ஒரு கிரைம் ஓடிஐ கிரிக்கெட்ல கிடையாது. உங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா ஆட முடியாது, உங்களுக்கு மேட்ச் முடிஞ்சு போயிடும். அதனால அவங்க என்ன பண்ணணும்னா, they have to split பாபர் அசாம் அண்ட் முகமது ரிஸ்வான். ஒரு எண்டு தான் நீங்க காம்படிஷன் வச்சு டாட் பால் ஆட முடியும், ரெண்டு எண்டு ஆட முடியாது. சோ அவங்க இவர் ஹாரிஸ் ராப்ல பாரி வள்ளல் சார். அதான் முன்னாடியே நம்ம சொன்னமே, ஃபேண்டசிக்கு வேணா கரெக்டா இருக்கும், அப்படிங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. 80 ரன் கூசாம கொடுப்பாரு 10 ஓவர்ல, அதுல சந்தேகமே கிடையாது. ஸ்லோவா ஷைன் ஷாஃப்ரிதியும் அந்த ரேஞ்சுக்கு வராரு. நசீம் ஷா ஒருத்தர் தான் நல்லா போட்டாரு. இப்ப நம்ம சொன்ன ஒரே துருப்புச்சீட்டு அவங்களுக்கு அப்ரார் அஹமத். அநியாயமா அவரை 40 ஓவருக்கு அப்புறம் கொடுத்து ஒரு ஓவர்ல 16 கொடுத்து அவர் அனாலிசிஸ் எடுத்தாங்க. அவர் வந்து மிடில் ஓவர் சல்மான் அலியா காய்ஸ் வெரி குட் திங்கிங் போலர். அவருக்கு 3 ஓவர் தான் கொடுத்திருக்காங்க. இவங்க கிளென் பிலிப்ஸ்க்கு எத்தனை ஓவர் கொடுத்தாங்க, இவங்க ஆகாஷ் அலி சல்மானுக்கு எத்தனை ஓவர் கொடுத்தாங்க? உட்காந்துட்டு கேட்டா வந்து ரைட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்களாம், குஸ்டீல் ஷாட் கொடுக்குறாங்களா, எப்பயா திருந்துவீங்க இதெல்லாம்? நான் சொல்றேனே, ஒரு சில டீம்ஸ் எல்லாம், நான் திருப்பி சொல்றேன், the selectors have made a decent job. இந்த பாகிஸ்தான் டீம் பேட் டீம் ஆன் பேப்பர்ல கிடையாது. That is the reason you put your money on Pakistan, which is not at all wrong by any means. டாஸ் ஜெயிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது, பேட்டிங் ஆர்டர் என்ன அனுப்புறது தெரியாது, பின்ன எப்படி யூஸ் பண்றது தெரியாது, பாஸ் பாலர்ஸை எப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்றது தெரியாது, சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிப்பாங்களா தெரியாது, இந்தியா ஜெயிப்பாங்களா தெரியாது. இதுக்கு மாதிரி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு செம அடி வாங்குவாங்க இந்தியா கிட்ட. இந்த இந்தியா நியூசிலாண்டுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு மேட்சுக்கு அப்புறமே சீல்டு. ஏன்னா இதுதான் முதல்லயே சொன்னோம், எந்த டீம் தோக்குதோ அது உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சன் இஸ் கோயிங் டு ஷைன் பிரைட் டுமாரோ பை. அதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஒரு மரண அடி 60 ரன்ல வாங்கியிருக்காங்க. 60 ரன்னுங்கும் போது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நெட் செமட்டி வாங்கியிருக்கோம். உங்களுக்கு இருக்கிறது இன்னும் 2 மேட்ச் தான். இந்த 2 மேட்ச்ல நீங்க நெட் ரன் ரேட்டை விட திருப்பணும். இந்த 2 மேட்ச் தான் ஜெயிக்க முடியும். எப்படின்னா, இப்ப இவங்க இந்தியாவை ஜெயிக்கணும், பங்களாதேஷ ஜெயிக்கணும், அண்ட் தென் எக்ஸ்பெக்ட் இந்தியா டு லூஸ் டு நியூசிலாந்து.
நடக்கணும். உங்களுக்கு நடக்குமா? நடக்காது. இந்த சாப்டர் ஓகே, க்ளோஸ். நடக்காதுன்னே சொல்லிட்டீங்க. நானும் சம்மப் பண்ணிடுறேன் ஒரே வழியில். பாபர் ஜாலி, பாகிஸ்தான் காலி. அதோட முடிச்சிருங்க. உங்க உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. இல்ல எனக்கு என்னன்னா சார், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டீம் இவ்வளவு நல்ல டேலண்டட் டீமை வச்சுட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி இவ்வளவு பெரிய எரர் நீங்க பண்றீங்க. டாஸ்லே கேம் காலி. அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னர்ஸ படு கேவலமா யூஸ் பண்ணாங்க. எதுவுமே சரியா வரல. பேட்டிங்ல ஒரு இன்டென்டே இல்ல. 20 ஓவர்ல நீங்க 320 சேசிங், 20 ஓவர்ல 66 ரன்ஸ் எப்படி நீங்க திருப்பி சேஸ் பண்ணுவீங்க? சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. they made a fist out of it. செம்ம அடி வாங்குவாங்கன்னு நினைச்சேன். சல்மான் ஆகா ஒரு ஸ்பார்க் கொடுத்ததுனால ஒரு 260 வந்தது. இவங்களுக்கு வந்து எந்த சான்ஸும் கிடையாது. இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. திருப்பி அடுத்தது நம்ம என்ன வருவோம் அப்படின்னா, ஆல்ரெடி we have done a preview for India versus பங்களாதேஷ். இந்தியா நான் பேட்டிங் ஆடணும்னு ஆசைப்படுறேன் for a reason to test themselves when they lose the toss against Pakistan or New Zealand. India has to win the toss. India wins the toss. பங்களாதேஷ் டாஸ் ஜெயிச்சா அவன் உள்ளதான் போடுவான் இந்தியாவை. அதுல சந்தேகமே கிடையாது. India toss ஜெயிச்சா இந்தியா பேட்டிங் ஆடணும். They have to challenge themselves to get to 300 and see and find a way to defend it convincingly when they play Pakistan and New Zealand. That's going to be a good match practice. அததான் இந்தியா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நானு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. Tomorrow we will come back for the ultimate game where India is going to open their campaign against Bangladesh in Dubai. We'll come back and do a review on that. Until we come back and do a review and entertain you on that episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.